So hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. எல்லாத்துக்கும் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கந்தி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ அங்கே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நான் வர ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் வந்து சண்டே டைமில் வந்தேன், அலோவ் பண்ணல வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஸோ ரிட்டன் நான் திரும்பி போயிட்டேன். ஸோ அந்த விலாகை நான் வந்து அப்லோடும் பண்ணலை. ஏன்னா நான் எதுவும் விசிட் பண்ணல அந்த ஸ்பாட்ஸையும். ஜஸ்ட் ரோட் ட்ரைவ் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஏன் அப்லோட் பண்ணிட்டு அப்படின்றாங்க, அப்லோட் பண்ணலை. இன்றைக்கி நான் மறுபடியும் இந்த கந்தி வாட்டர் ஃபால்ஸுக்காக வந்திருக்கேன். மைட் பி இன்றைக்கி அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். எனக்கு தெரில, போய் தான் பார்க்கணும் அவங்க அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஒரு 3 to 4 வாட்டர் ஃபால்ஸ் இருக்காமா. ஸோ எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே நம்மளால் பார்க்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் சிங்கிள் வாட்டர் ஃபால்ஸாச்சும் நம்ம பார்த்துட்டு போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பிளான் பண்ணி அதை எய்ம் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். பைதவை ஸோ இந்த இடத்த பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே ஃபுல்லாக ஃப்ளார்ஸாக இருக்குது. ஓவர் டு த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் இருக்குது. ஸோ வாட்டர் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு போல் ரிவரில். ஸோ இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் நல்லா க்ளவுடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க நம்ம போய் கண்டி வாட்டர் ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம போய் பார்ப்போம். கடைசியாக இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு திரும்பி போனேன். ஸோ நிறையா பைக்கர்ஸ் வந்திருந்தாங்க அந்த டைமில். ஸோ அந்த பைக்கர்ஸ் எல்லாமே ஆப்போசிட்டில் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து அலோவ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி க்ளூ கொடுத்தாங்க. ஸோ நான் அதுக்கு டுவர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுத்து நான் போகல. அவங்களே அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ ரிட்டன் பேக்கு தான் திரும்பி போனது தான். எப்பயும் போயிட்டுருக்காங்க, அலோவ் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியல. பட் ட்ரை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் மறுபடியும் வந்திருக்கேன். ஸோ கைஸ், உள்ளே வந்துட்டேன் ஏரியாக்குள்ளே, ஃபால்ஸ் இருக்க ஏரியாக்குள்ளே. ஸோ இந்த ஏரியாவில் எவ்ரி 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குமாம்மா. ஃபுல்லாமே இது ஏதோ நெல்லோ என்னென்னு சம்திங் தெரில, அக்ரிகல்ச்சர் லேண்டு தான். இது ஏதோ ஒரு டேம் ஆமாம் ஆக்சுவலாக. ஸோ கேட்ட வரைக்கும் இதை தாண்டி போனால் இன்னும் நிறையா ஃபால்ஸஸ் எல்லாம் அந்த ரோட் சைட்லேயே இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே லோக்கலில் கேட்ட வரைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ் இங்கே இருக்குது. அதனால் நீங்கள் போய் பார்க்கலாம், உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க நம்ம போவோம். ஆனால் அந்த ரூட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ டேமோட வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வாங்க உங்களுக்கு டேமோட வியூ காமிக்கிற சூப்பராக பாருங்க. ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு டேம் தான் இருக்குது.
ஸோ கைஸ் இது ஒரு நல்ல ஸ்பாட் ஆக்சுவலாக. ஸோ இதை பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி டேமு, பக்கத்தில் பேக் வாட்டர் மாதிரி புல்லெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், பிக்னிக். ஸோ இந்த மாதிரி புல்ல உட்காந்து லஞ்சு இல்லை அவங்க ஏதாவது எடுத்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இங்கே உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ செம ஸ்பாட்டு. அது ஆக்சுவலாக டேம் ஆமாம். ஸோ அந்த டேமோட பேக் வாட்டர் ஏதாவது இந்த சைடில் இருக்குது. ஸோ செமையாக இருக்குது. ஸோ இங்கே நின்று சில பிக்சர்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் நீ போக வேண்டியதான். வாங்க போகலாம். ஸோ இங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஸோ சின்னதாக அங்கேருந்து வர வாட்டர் ஃபால் தான் சின்னதாக இங்கே இருக்குது. ஸோ இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க ஃபன்னாக. ஸோ அதான் ஃபேமிலியோடு வந்தால் செம்மையாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே வரோம். என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்க அதான் இருக்குது. ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது ரோடு ஃபுல்லாக. ஸோ இது ஏதோ ஃபுல்லாக செக் டேம் மாதிரி ஏதோ சின்னதாக கட்டியிருக்காங்க பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டு நம்ம போய் பார்ப்போம் செக் டேம் எப்படி இருக்குன்னு. ஓகே வாங்க. sama space வண்டி இங்கே நிப்பாட்டிக்குவோம். ஸோ டைம் 2:30 ஆச்சு. ஸோ நம்ம இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அப்புறமா நம்ம போவோம், கிளம்புவோம். ஓகேவா, ஃபைன். ஸோ கைஸ் அவ்வளோதான், வண்டி இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்படியே போய் சுற்றி பார்ப்போம். ஸோ இங்கே இருக்க இந்த செக் டேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தண்ணி கம்மியாக தான் வருது போல் அங்கேருந்து, சரிதா. ஸோ இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிறதில்ல, பட் இருந்தாலும் வந்து அதில் இருக்க ஹோல்ஸ் அண்ட் கேப்ஸில் மூலிமா தண்ணி வந்து இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கு பாருங்கள், சரிதா. வாங்க போவோம். அதே மாதிரி அந்த இடத்துக்கு வரைக்கும் போகணும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சும்மா சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி வருது. ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து நம்மளோட லஞ்சை டேக் ஓவர் பண்ணுவோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ. ஸோ நிறையா இந்த இடத்துல
புதர் மாதிரி இருக்குது பாருங்க, தவளை போகுது. ஸோ அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அங்கேருந்து நிறைய தவளை இதெல்லாம் போகுது பாருங்க. ஓகே ஓகே ஓகே, கூல் 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 கூல். சரியா? எஸ். இந்த பொந்தாக இருக்குது பாருங்க. ஸோ பார்த்து தான் போகணும், இல்லை என்ன வேணா இருக்கலாம். பாருங்க, ஓகே கூல். அப்படி வந்திருந்தா ஈஸியாக வந்துருக்கலாமோ, அப்போ பண்ணிட்டணும். ஓகே ஓகே சரி. ஓகே, ஸோ இதில் கண்டிப்பாக இறங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். வேறு ஆப்ஷன் இல்லை. அப்படி வந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக நீட்டாக வந்திருக்கலாம். சரி வாங்க இறங்கி போவோம். ஓகே சரி சரி சரி. ஸோ தண்ணியில் இறங்கிட்டேன். தண்ணியில் தான் தண்ணியில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுதான் பேண்ட் நினச்சாச்சு. இனி அப்படியே உட்காந்து நம்ம லஞ்சை சாப்பிட வேண்டியது தான். செம்ம ஸ்பாட்டு, அழகாக சில் பண்ணலாம் தண்ணியில். ஸோ சாண்ட்விச்சில் பார்த்தீங்கன்னா கேரட், கேபேஜ், ஸோ ஆனியன், ஸோ இந்த மாதிரியெல்லாம் போட்டு, டொமேட்டோ கொஞ்சம் போட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டஃப் பண்ணி ப்ரெட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான். Like a bird on a tree, I'm just sitting here. I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together. It's so beautiful, you and me. We meant to be in the great outdoors, forever free. Take a step back to see the truth around you from a distance. ஸோ கைஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாண்ட்விச் சாப்பிட்டாச்சு. அண்ட் தென் உட்காந்த இடத்துல சாப்பிட்டு இடத்த பாருங்கள், ரொம்பவே ஆசமாக இருக்கும்.
ஸோ இந்த இடம் பாருங்கள், ரொம்பவே ஆசமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து வர வாட்டர் ஃபால்ஸ் வந்து லைட்டாக இங்கேருந்து ரிவராக ஃபார்ம் ஆகி சின்ன சின்ன ரிவராக வருது. ஸோ அங்கேருந்து சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வருது. ஸோ அது போய் கரெக்டாக இந்த செக் டேமில் ஜாயின்ட் ஆகுது. ஸோ எப்போ இந்த செக் டேம் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அப்போ வந்து அங்கேருந்து தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி போகுது. ஸோ ரொம்பவே ஆசமாக இருந்துச்சு இந்த பிளேஸு. வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பூனே வந்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ சுற்றியும் பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது. அப்படியே அந்த மலைக்கு அடியில், நேராக அந்த மலைக்கு அடியில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அங்கே அந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால் வருது. அந்த வாட்டர் ஃபாலோட கண்டினியூஷன் தான் இந்த ரிவர் மாதிரியும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ காய்ஸ், கந்தியோட வியூ பாயிண்டில் நின்று சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் வியூவிலேருந்து அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ மேலேருந்து இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கேன். ஸோ வியூ பாயிண்ட்லேருந்து கீழே. ஸோ ரோடும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ வியூஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. என்னோடய இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வியூஸான ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அங்கே அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அங்கே போய் பார்க்கலாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ ஈவினிங் டைம் ஆக ஆக ரொம்ப சில்லுன்னு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பூனேலாம் வந்தால் விசிட் பண்ணுங்கள். ஸோ ரோடும் சூப்பராக இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக புல் வழியாக இருக்கனால கொஞ்சம் பார்க்க செமையாக இருக்குது. இப்போ பைக்கர்ஸ்க்கும் வந்து ரைடிங் போகிறதுக்கான இடம் வந்து செமையாக இருக்குது. ஸோ ரைட் பண்ணவும் சூப்பராக இருக்குது. ஸோ லைக் காட் ரோட்ஸ் மாதிரி அண்ட் தென் கோவ்ஸ், பெண்ட்ஸ், ஸோ கார்னரிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரைடர்ஸும் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். அந்த இடத்துக்கு வரலைன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ரியலி ஆசம் பிளேசஸ். ஸோ இங்கெல்லாம் வில்லேஜெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே டவரே கிடைக்கிறதில்ல ஒரு சில இடத்துல எல்லாம். ஆனால் இங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரில. ஸோ உங்களுக்கு ஃபுட்டு, நெசசரி திங்ஸு, க்ராசரிஸ் எல்லாம் எப்படி வந்து சேருதுன்னு தெரில இந்த ஏரியாவில். ஸோ மக்களும் எப்படி இந்த இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஏதாச்சும் ஊருக்கு போகணும் அப்படின்னா சிட்டிக்குள்ளே வராங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ ரொம்பவே இன்டீரியராக இருக்குது. அரௌண்ட் ஒரு 65 to 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் சிட்டியிலேருந்து. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே கூட இருக்கலாம், பட் கண்டிப்பாக அதுக்கு கம்மியாக இல்லை. பட் எப்படி தான் இங்கே மக்கள் வசிக்கிறாங்கன்னு தெரில. பட் ஃபுல்லாமே மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் தான். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you next video. Until then, bye from Arvind.